அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி 1006. இந்த 1000வது நிகழ்ச்சிக்கு அப்புறம் முதல் திருக்குறள் நம்ம திருக்குறள் நிகழ்ச்சி பண்றோம் வாரந்தோறும் வல்லவத்துல. 77வது நிகழ்ச்சி, 77வது அதிகாரம் படைமாட்சி. நம்ம 76 அதிகாரம் 1000க்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். இப்ப 77வது அதிகாரம் பார்க்கிறோம். இவ்வளவு தூரம் திருக்குறள்லயும் இவ்வளவு தூரம் வருவோமான்னு நம்ம நினைச்சு பார்க்கல. அதில் பாதிக்கு மேல வந்துட்டோம்னு நினைக்கிறோம். திருக்குறள் ஒரு நாட்டோட அமைதிக்கும் அதை பாதுகாத்துறதுக்கும் எப்பயுமே நமக்கு படைன்றது அவசியம். இந்த படையை பத்தி தான் திருவள்ளுவர் அந்த காலத்துல என்ன சொன்னாரு, அது இந்த காலத்துல எப்படி பொருந்தது, அதெல்லாம் பார்ப்போம். படைமாட்சி முதல்ல ஒரு திருக்குறள் படிப்போம், அதுக்கப்புறம் பேசுவோம். யார் படிக்கிறது? சிவகுமார் சார் படிங்க சார். படிக்கிறேன் சார். உறுப்பு அமைந்து ஊறு அஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை. உறுப்பு அமைந்து ஊறு அஞ்சா வேல்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை. யானை முதலிய 4 வகை உறுப்புகளும் முறையாக அமைந்து போர்க்களத்தில் ஏற்படும் துன்பங்களுக்கு அஞ்சாமல் பகைவரை வெல்லும் படையே வேந்தனுடைய சிறந்த செல்வமாகும் அப்படின்னு ஒரு விளக்கம் தர்றாங்க இந்த புக்ல. நான் கையில இருக்கிற புக்ல ஊரு அஞ்சா வில்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் உறுப்புன்றது அந்த அவரு சொல்ற உறுப்புகள் பாத்தீங்கன்னா யானை, குதிரை, தேரு, கருவி எல்லாம் சொல்றாரு. இல்ல இதுல வெறுக்கை அப்படின்னா செல்வம்ங்கிறாங்க. வெறுக்கைங்கிற சொல்லு நம்ம ரொம்ப பயன்பாட்டுல இல்ல, அது செல்வம்ங்கிறாங்க. அவருக்குள்ள செல்வங்கள் எல்லாம் தலையானது. அப்போ பல செல்வம் அவருக்கு தேவை. பல பொருள் சகைகளுக்கு அடுத்தாப்புல இந்த அதிகாரம் வருது. இது வரைக்கும் பொருளை பேசினாரு, அரணை பேசினாரு, பொருளை பேசினாரு. ஒரு வேந்தனுக்கு 6 அங்கம் சொல்றாங்க. படை, குடி, கூழ், அமைச்சு. அதுல படை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அவனை காத்துக்கணும். போர் வந்த போது, எதிரியை வந்த போது நம்ம ஒரு புறநானூற்று பாடல் போடுறோம். அடுதி அல்லது சுடுதி இல்லை அப்படின்னா அந்த நாட்டை பத்தி சொல்றாங்க. வெள்ளிவிழவனுடைய நாட்டை அடுதி சமையல்ல இருக்க தீ தான் இருந்துச்சான். எவனும் சுடலையாங்க, சுடுதி இல்லை அப்படின்னு அந்த கிழவை அது மாதிரி உறுப்பமைந்து அந்த பல அன்றைக்கு இப்ப திருக்குறளுடைய பெருமை இந்த ஒரு வார்த்தையில இருக்கு. அன்னைக்கு எழுதினவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க? 4 வகை சேனை சொல்றாங்க. வந்த கஜி துரக பராத பதாதி காலாட்படை யானைப்படை, இந்த மாதிரி 4 தான் உறுப்பு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு விமானப்படை, தரைப்படை, எல்லா படையும் அதுல வருது. அவர் உறுப்பு இருந்தா சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் அதான் அந்த பொதுமைங்கிறது. அன்னைக்கு இதே சொல்லியிருக்கலாம். இந்த 4 படையா அவருக்கு சொல்ல வராதா? ராதா கஜ காலாட்படையா சொல்ல முடியாதா அவரால? அவர் உறுப்பமைந்து ஊறு அஞ்சா, அவங்களுக்கு வர்ற ஒரு துன்பம் வந்துச்சுன்னா அதுக்கு அஞ்சாம நிக்கணும். 4 படை உறுப்புகள், எல்லா உறுப்புகளும் அமைய வேண்டியது இருக்கணும். அதுக்கு வர்றத இது வெல்படை, அவனுக்கு அது வெல்லக்கூடிய படை நிறைய சொல்றாரு. இப்ப இதுலயே பின்னாடி நம்ம ஆட்டிடியூடுன்னு பேசுறதையும் சொல்றாரு. படைனா நம்பரையும் சொல்றாரு, குவாலிட்டியும் சொல்றாரு, குவான்டிட்டியும் சொல்றாரு. இதுல வர்ற போது அவனுடைய ஊரஞ்சாங்கிறது அவனுடைய ஆட்டிடியூடு. 3 படைங்கிறது அதனுடைய குவான்டிட்டி. உறுப்பமைந்து ஊரஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையுடலெல்லாம் தலை. அவைகிட்ட என்னென்ன செல்வம் இருக்கோ அந்த செல்வங்கள் எல்லாம் தலையானது. ரொம்ப சிறப்பான குறை. அடுத்து இப்ப இல்லாம அடுத்த குறள் படிக்குது. அடுத்த குறள்லயே ஊறு அஞ்சா சொல்றாரு சார். அடுத்த குறளை படிக்கிறேன். படிச்சுங்க. உலையெடுத்து ஊறு அஞ்சா வன்கண் தொலைவிடத்து தொல்படைக்கு அல்லால் எரிது. உலையெடுத்து ஊறு அஞ்சா வன்கண் தொலைவிடத்து தொல்படைக்கு அல்லால் அரிது. போரில் நேர்ந்த அழிவுக்கு அஞ்சாமல்
பகைவர் மேற்சொல்லும் நெஞ்சுறுதி வழி வழி புகழோடு விளங்கும் தொல்படைக்கே உண்டு. இதுலயும் ஊர் அஞ்சா வருது, முதல் குரல்லையும் ஊர் அஞ்சு. கரெக்டா அந்த ரெண்டாவது லைன்ல வர்றாரு. ரெண்டாவது அதாவது அதனுடைய மாட்சியை தானே சொல்றாரு, சிறப்பத்தானே சொல்றாரு, படையினுடைய சிறப்பை சொல்லிக்கிட்டு வர்றாரு. போரில் அழிவு வந்த இடத்தில் வலிமை குன்றினாலும், அதாவது உலைவிடத்து, அதுக்கு வலிமை வந்த இடத்தில் வலிமை குன்றினாலும் இடையூறுகளுக்கு அஞ்சாத அஞ்சாமை தொன்று தொட்டு பெருமையுடைய படைக்கு அல்லால் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இந்த தொல்படை அப்படிங்கிற பல டிஸ்கஷன் இருக்கு. அதாவது வழி வழி வந்த படை, முதல் நாள் போர்ல அப்ப தாத்தா போயிட்டான், அப்பன் போயிட்டான், அப்புறம் பையனையும் அனுப்புனாங்கிறதெல்லாம் கெடுகை வழி சிந்தையெல்லாம் புறநானூற்றுல வருது. அப்ப வரிசையா அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா இன்றைக்கு தொல்படை அப்படின்னு வச்சா ரெஜிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, கூர்க்கா ரெஜிமெண்ட் அப்படின்னு இங்க சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த வழி வழியா அந்த, ஏன்னா அவன் அந்த ட்ரைனிங் அந்த மாதிரி இருக்கு. அந்த படைகள்ல கூர்க்கா ரெஜிமெண்ட் இருக்கு, நிறைய ரெஜிமெண்ட் இப்ப சொல்றாங்க. நம்ம அந்த ரெஜிமெண்ட்ஸ்ல வந்தவங்க வழி வழி வந்த படை பின்னாடி சொல்ல போறாரு. பெரிய படையா இருந்தாலும் அந்த வழி வழி வந்த படையில கேட்கல சார். கேக்குது சார், கேக்குது. அந்த வழி வழி எனக்கு கேக்குது. அந்த தொல்படை அது நிறைய சொல்றாங்க. அது வழி வழி வந்த படையா இருந்தா அதுக்கு அந்த ஸ்கில் இருக்கும், அது ஒரு பயிற்றுவிக்கப்படுகிற முறை நல்லா இருக்கும். அது உழைவிடத்து அஞ்சாது, ஊரு அஞ்சாது அப்படிங்கிறதும். வன்கண் வலிமையுடையது தொலைவிடத்து தொல்விடையல்லாது அஞ்சாத தொன்று தொட்டு பெருமையுடைய, அதாவது தொலைவிடத்து. அடுத்தது வேற யாராவது? அடுத்து 2 குரல் பார்த்திருக்கோம். 2 குரல்லையே அதனுடைய செய்த சார். விஜய் சார், இது இன்னொரு தடவை விளக்கமா சொல்லுங்க சார். எனக்கு 2வது குரல். அதாவது உலைவிடத்து அப்படிங்கிறதுக்கு ஏன்ஷியன் ஆர்மி கேன் அலோன், ஏறும் சமயம் சார், அது நடக்கக்கூடிய இடம். உலைவிடத்துங்கிறது போரில் அழிவு வந்த இடத்தில், உலைதல்ங்கிறது அழிவு வந்த அழிவு வரக்கூடிய இல்ல. இப்ப ஒரு இடத்துல வலிமை குன்றும், அதாவது உலைவுங்கிற போது அவன் போரிடுகிற போது வலிமை குன்றக்கூடிய இடமும் இருக்கும். அந்த இடத்துல ஏன் குன்றுது? அவனுடைய நம்பர்ஸ் கூட இருக்கலாம், எதிரியுடைய எண்ணிக்கை கூட இருக்கலாம், இவருடைய எண்ணிக்கை குறைச்சல் இருக்கலாம். அப்போலாம் என்ன, அந்த உலைவு அது வந்த இடத்து ஊரஞ்சா, அதுக்கு அஞ்சாம. அந்த ஊருன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இடையூறு ஊருன்னு சொல்றல. ஊரு அஞ்சா வன்கண், அது அருமையா வலிமையுடைய தொலைவிடத்து தொல்படைக்கல்லால் அரிதுங்கிறார். தொன்று தொட்டு பெருமையுடைய படைக்கு அல்லாமல் முடியாது அப்படிங்கறது மாதிரி ஒரு விளக்கம் சொல்றாங்க. பரிமையில் அழகர் என்ன சார்? வாய்ஸ் கேட்கல, சொல்லுங்க சார். நான் சிம்பிளா சொல்லணும்னா இது பொருந்துமா பாருங்க. இப்ப வயநாட்டுல இப்ப அந்த இடத்துல நிலச்சரிவு ஆல்ரெடி நடந்து போச்சு. என்னதான் இருந்தாலும் பயப்படாம நம்மளோட அரசாங்கத்தோட அந்த ராணுவ வீரர்கள்லாம் சேர்ந்து அந்த ஒரு ஒரு பாதையை பிரிட்ஜ கட்டியிருக்காங்க 1 டேல. அதே மாதிரி அங்க என்ன ஆபத்து இருந்தாலும் போயிட்டு அவங்களோட உயிரையும் துச்சமா மதிச்சு அந்த மழையில போயிட்டு அவங்க அந்த ரெஸ்கியூ பண்றாங்கல்ல, அத இதுல எடுத்துக்கலாமா சார்? இல்ல, அது மாதிரி இந்த மாதிரி இதுகள் எல்லாம் அஞ்சு நிக்கணும்னா நடக்காதுல்ல. மூலப்படைன்னு சொல்றாரு. இப்ப படையில பிளாக் கேட்னு ஒண்ணு சொல்றோம்ல, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு சொல்றோம்ல. இப்ப இது பரிமையில இருக்கிறதுக்கு என்ன சொல்றாரு? மூலப்படை, கூலிப்படை, நாட்டுப்படை, காட்டுப்படை, துணைப்படை, பகைப்படை என்னும் 6 வகைப்படையுள்ளும் சிறப்புடையது மூலப்படையாகலின். அவர் தொல்லுங்கிறதுக்கு தொன்று தொட்டு வந்ததுங்கிற மாதிரி சில பேர் நம்ம இப்ப இன்றைக்கு இருக்க ஆட்கள்லாம் சொல்றாங்க. பழசுல அவர் சொல்றாரு, படைகள்ல பல கூலிப்படை இருக்கலாம், துணைப்படை இருக்கலாம். அந்த கூலிப்படைக்கு அரசனை காக்கணுங்கிறது என்ன அவசியம்? அவனுக்கு அடுத்தவன் கூலி கூட கூட போனா போயிடும். அந்த ஊரு அஞ்சு அந்த இடத்துல ஓடி போயிருவேன். இந்த மூலப்படைன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அந்த பாடி கார்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க பாருங்க, அவன் எப்பவுமே நீங்கவே மாட்டான். அவன் மேல அடிச்சாதான் அடுத்தவன் போய் இது பண்ணுவான்.
இல்லையா? அந்த அந்த படை சொல்றாரு. அதனை அரசன் வெல்குறி எப்படியாவது எதை கொடுத்து அவனை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. குடவர் அரசர் கெடுமிடத்து வழிவந்த படைக்கு அல்லது பிற்படைக்கு போர்க்களத்து அழிவு வந்தடத்து உயிர்க்கு வரும் ஊறு அஞ்சாத வன்கண்மை இல்லை. அந்த வழிவந்த படைன்னு அவரு மணக்குடவர் சொல்றாரு. வீரன் மகன் வீரன்கிறாரு. அதைத்தான் நம்ம பழைய இதுக பூரா சொல்லிக்கிட்டு வருது. தாத்தா இறந்தான், கணவன் இறந்தான், மகனுக்கு பாருமயிர் நீவி செருகலம் நோக்கி செல்கர விடுமே, இது பூராமே வழி வழி வந்த படைதான் சொல்றாங்க. பரிமேலழகர் தான் மூலப்படைன்னு சேர்த்து சொல்றாரு. முதல் திருக்குறள்லயே அச்சமின்றி இருக்கணும், மத்த உறுப்புகளும் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. 2வது திருக்குறள்லயும் என்ன சொல்றாரு, நமக்கு இது இயற்கையா நமக்கு எடுத்துக்கணும்னா எந்த விதமான தோல்விகள் வரும்போதும் நீங்க அஞ்சாதீங்க. கொஞ்சம் மனதைரியம் இருந்ததுன்னா அந்த மனதைரியம் எதிர்த்து போராடுறதுக்கு வலிமை இருக்கும். அதுதான் அங்க முதல் கருத்தா சொல்றாருன்னு நினைக்கிறேன். வாங்க சார். இதுல லோக்கல்ல சொன்னோம்னா சார்பேட்டா பரம்பரை அப்படின்னு உங்க தலை மட்டும்தான் தெரியுது. அப்படியா? ஆமா, நீங்க சார்பேட்டா பரம்பரை மாதிரி தான் இருக்கீங்க. இப்ப கரெக்டா இருக்கீங்க. சரி, சார்பேட்டா பரம்பரைன்னு ஒண்ணு இருக்குது பாக்ஸிங்க்கு, அதை வச்சு படம் கூட எடுத்தாங்க. அப்படின்னா அந்த பரம்பரை சைடு போகாதேன்னு அர்த்தம். அவனுக்கு தொழில் ரொம்ப நாளா தெரியுது. அவன் பரம்பரையா அப்பா தாத்தா எல்லாம் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். மாலத்தியம் சொன்னாங்க கேரளாவை பத்தி. அதே மாதிரி இப்போ ஒலிம்பிக்ஸ் இப்ப நடந்துட்டு இருக்குது. பெரும்பாலும் டேபிள் டென்னிஸ் பார்த்தீங்கன்னா பிங்பாங்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. டேபிள் டென்னிஸ் அவன் சைனாக்காரனா ஒன்றும் பண்ண முடியாது. அவன் பாய்ஸா இருந்தாலும் சரி கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, சைனாக்காரன் நின்னான்னா அடுத்த ஆளு கோவிந்தா. இப்பதான் கொஞ்சம் தலையெடுத்திருக்கிறாங்க. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் செஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ரஷ்யாக்காரன் மட்டும்தான் செஸ் தெரிஞ்சவன். உலகத்துல எந்த நாட்டுக்கும் செஸ் தெரியாது. சும்மா நம்ம சதுரங்க எனக்கு தெரியும் சொல்லிருக்கலாமே தவிர ரஷ்யாக்காரன் தான் எப்பவுமே இருப்பான். பாபி ஃபிஷர்னு ஒரு ஆளு அடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த காஸ்பரோவு மற்றவங்க எல்லாம் கார்பாவெல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் மாறுச்சு. அதாவது இது பாயிண்ட் இஸ் அது உள்ளே இருக்குது, அவங்க கல்ச்சர்லயே இருக்குது, பரம்பரையா இருக்குது. வாட்ச்ன்னு எடுத்தீங்கன்னா கூட 40 வருஷத்துக்கு முன்னால சுவிட்சர்லாந்து 95% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் இன்டர்நேஷனலா வச்சிருந்தான். அவங்களுக்கு வாட்சை பிரிச்சு போடுறதும் அசம்பிள் பண்றதும் குழந்தைங்க பண்ற ரொம்ப சாதாரண செய்தி. இப்போ அதை நம்ம டிஜிட்டல்னு மாத்தி குவாட்ஸ்ன்னு மாத்தினதுக்கு அப்புறமா இப்போ அவன் போச்சு. பட் பரம்பரையா இருக்கிறாங்க. அப்ப சுவிட்சர்லாந்துக்காரன்னு சொன்னோம்னா அவனுக்கு வாட்ச் தெரியும்னு அர்த்தம், ரஷ்யாக்காரன்னா செஸ் தெரியும்னு அர்த்தம், பிங்பாங்கன்னா சைனாக்காரனுக்கு தெரியும்னு அர்த்தம். அந்த மாதிரி பாக்குற போது தொல்பாடைன்னு சொல்ற போது இந்த ராஜா ரொம்ப காலமா அவங்க பரம்பரையா 100-200 ஆண்டு காலமாக அவங்க வச்சிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு எல்லா ஸ்கில்லும் தெரியும், அடுத்தடுத்து கத்து கொடுத்துருப்பாங்க. அவங்க கிட்ட சண்டைக்கு போகாத அந்த மாதிரி ஆளு அடி வாங்கினாலும் he will bounce back. இப்போ டேபிள் டென்னிஸ்ல நம்ம ஆள் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் செட் விட்டாரு, 19-21 ஃபர்ஸ்ட் செட் விட்டாரு. செகண்ட் செட்ல 21-18 21-11 2 செகண்ட் செட் எடுத்தாங்க, செகண்ட் தேர்ட் செட் எடுத்தாங்க. பவுன்சிங் பேக்னு பேர். முதல் செட் போனாலும் இந்த மாதிரி அடிபட்டாலும் கூட உலைவிடத்து அப்படின்னு வந்தாலும் கூட எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நாங்க வந்துருவோம் அப்படின்னு சொல்றது. சொல்லுதல் அப்படின்னா பயிற்சி செய்தல் அப்படிங்கிற பொருளும் இருக்கு. அது பரம்பரையா வரலன்னா கூட நீ பலமுறை பயிற்சி பண்ணினாலே அதுலயே பழக்கத்துல இருந்தாலே நீ வெல்ல முடியும் அப்படின்னு இருக்கும்போது, இப்ப நாம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தான் நம்ம எதிர்த்து தான் நம்ம போராடுறதுக்கு தொடங்குறோம். வாழ்க்கையிலேயே போராட்டம் தான். அதுல நாம பயிற்சி பண்ணினாதான் அதுல வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு பொருள். ஏன்னா நம்ம பழைய கால படைகளை வச்சுக்கிட்டு நம்ம சொல்ல முடியாது. இப்ப போர்க்களமே வெறும் அறிவு சார்ந்த போர்க்களமா மாறி வைரஸ் தானே எல்லா இடங்கள்லயும் விடுறாங்கிறதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப ஆள் இல்லாத ஏவுகணைன்னு வரும்போது நாம எப்படி சொல்ல முடியும்? அப்ப நாம வாழற நம்முடைய வாழ்க்கையிலேயே போராட்டங்களை எப்படி நாம வெல்ல போறோம் அப்படின்னா பயிற்சி இருக்கணும். அந்த மாதிரி பயிற்சி இருந்தா எல்லாத்துல இருந்தும் நாம வெல்ல முடியும். இதுக்கு பரம்பரையா வரணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க சொல்றது கரெக்ட். அவரு
இதுக்கு சரியான ஒரே ஒண்ணு பார்த்தேன். சார் அது இங்க போட்டிருக்கு சார், நான் படிச்சிருக்கேன் பாருங்க. நான் வந்துடுறேன். போரிலே அழிவு வந்த போதும் இடையூறும் அஞ்சாத பெரும் தொட்டு படைப்பயிற்சி செய்து வரும் பழம்படை. அதான் தொன்று தொட்டு படைப்பயிற்சி செய்து வந்தார். அம்மா சொல்ற படைப்பயிற்சி வருது, தொன்று தொட்டு படைப்பயிற்சி தானே, அவன் தானே செய்வான். தொடர்ந்து வழி வழியா தானே பயிற்சி செய்யறாங்க. இப்ப அதுதானே சார் இப்ப மாறுது. ஒரு வீரன் ஒருத்தன் இருக்கான்னா அவங்க அப்பா வீரனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப மிலிட்டரியில போறவங்க எல்லாம் அதனாலதான் சொன்னேன், இதுக்கு நிறைய டிஸ்கஷன் இல்ல, இந்த வார்த்தைக்கு நிறைய டிஸ்கஷன் இருக்குன்னா ஆரம்பத்துல. அதுதான் சொன்னேன் நீங்க சொன்ன மாதிரி. இப்ப முன்னால காலத்துல அப்பா போனா அண்ணன் போனா மகனை சிவி முடிச்சு நீ போர்க்களத்துக்கு போன்னு அனுப்புனாங்கிறத அந்த காலத்துல அது பொருந்தும். இந்த காலத்துல ஒரு படை வீரன் இருக்கான்னா இல்ல ஒரு போர்க்களத்துல வேலை செய்யறவங்க ஒரு மிலிட்டரியில இருக்காங்கன்னா அவங்க தாத்தாவோ அவங்க அப்பாவோ போயிருக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க போய் போராடுறவங்க எல்லாம் இருக்கும்போது விடாத பயிற்சி வரும்போது விடாத பயிற்சின்னு எடுத்துக்கலாம். இடைவிடா பயிற்சி இங்க நமக்கு அம்மா போனாங்க, அப்பா போனாரு, புள்ள போனாரு, அடுத்த மகன் போனாருன்றது பயிற்சியோட போகல, படைக்கு ஆள் தேவைன்றதுக்காக அனுப்புனது பயிற்சி. ஏன்னா அது அந்த அந்த காலத்துல யாருன்னா ஒருத்தன் தான் படையில இருந்திருப்பான். எல்லாரும் பயிற்சி கொடுத்துருப்பாங்களான்னா இல்ல, கிடையாது. பட் படைக்கு ஆள் பலம் தேவை அப்படின்ற பட்சத்துல என் மகனை அனுப்புறேன், அடுத்த பையன் அனுப்புறேன், என் வீட்டுக்காரன் அனுப்புறேன் அப்படின்றதுதான் அன்னைக்கு இருந்து இருக்குமே தவிர பயிற்சியோட போனாங்களா அப்படின்றது இல்ல. பட் என்னன்னா இந்த இடத்துல ரெண்டுமே எடுத்துக்கலாம். நம்ம ரெண்டுமே எடுத்துக்கலாம். வழி வழியா பழகின அதியமானுக்கு அவையார் என்னத்த சொன்னா, அந்த இது இருக்குல்ல, ஒரு உதாரணம் இருக்குல்ல, சொன்னால அப்போ அவன் நல்ல பழகணுவன் அப்படின்றது போர் பயிற்சி உடைய வாழ் இது இருக்குது அப்படின்றது சொல்லிட்டு போனதுதானே அந்த பயிற்சி தானே காரணம். அதாவது எல்லா வழி வழியா பயிற்சி சண்டை போட்டு போய் எங்களுக்கு பழக்கம், அந்த பழக்கம் எப்பயுமே இருக்குது. அப்ப எனக்கு அந்த நுணுக்கங்கள் தெரியும். சண்டை போட்டு பழக்கம் இருக்குதுன்னா நுணுக்கங்கள் தெரியும். பயிற்சி பண்ணும் போது அத கத்தியை எப்பயுமே ஷார்ப்பா வச்சுக்கிற மாதிரி பயிற்சி பண்றது ஒரு கத்தியை சும்மா போட்டு வச்சிருந்த விட ஷார்ப்பா தீட்டி வைக்கிறது பயிற்சி பண்ணுறது. ரெண்டுத்தையுமே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இஸ்ரேலுடைய படைகள்லாம் அந்த மாதிரி தானே அப்படிதான் வருதுங்கிறாங்க. இஸ்ரேலுடைய படைகள் எல்லாம் அப்படிதான் இருக்குங்கிறாங்க. அந்த காலத்துல இந்த காலத்துல கதை வேறன்னு வச்சுங்களேன். ராமசார் சொல்லுங்க சார். பார்ட்டகஸ்ன்னு கிரீக் மித்தாலஜில வரும். நேர்ல போய் போர் வீரர்கள் சண்டை போடுவாங்க. முத்தொள்ளாயிரம் எடுத்தீங்கன்னாலும் கண்ணுற்று வீழ்ந்தார் களம் அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்ல பார்த்த உடனே அங்க விழுந்தான் அப்படின்னுட்டு. இப்ப காலாட் படைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ரஷ்யா அந்த மேல இருக்குது, உக்ரைன் இவ்வளவு கீழே இருக்குது, குறுக்குல தாஜிகிஸ்தான் கசகிஸ்தான் நிறைய ஊர் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி தான் கொண்டு போட்டு உட்காந்துருக்கிறானுங்க. அதனால காலாட் படை இன்னைக்கு அவுடேட்டட். இப்போ விமானத்தின் மூலமாக, ராக்கெட் மூலமா, ஏவுகணை மூலமா, இல்லைன்னா நீர்மூழ்கி கப்பல் மூலமா வர்றாங்க. அப்போ யாருக்கு ஸ்கில் இருக்குதோ, யார் ரொம்ப நாளா அந்த ஃபீல்ட்ல இருக்கிறானோ அவன் டெக்னாலஜி மாத்தி வந்துட்டு இருப்பான். புதுசா வர்ற ஆளுக்கு புதுசு மட்டும்தான் தெரியும். இதுல சார் ஒரு விஷயம் என்னன்னா, பழைய காலத்துல மன்னருக்கு ஏன் சிறப்பு இருந்ததுன்னா போர்க்களத்துல முதல்ல நின்னான். இன்னைக்கு எல்லாரும் நாட்டை ஆளணும்னு ஏன் ஆசைப்படுறாங்கன்னா போர் முகத்துல முன்ன நிக்கிறவங்க அவங்க யாருமே கிடையாது. அதனாலதான் நான் வரணும் 4 மந்திரிங்க தான் போர்க்களத்துல போய் நிக்கணும்னு வச்சா யாரும் போட்டிக்கே வரமாட்டாங்க. அதனாலதான் முற்கால போர் முறை மிகச் சிறந்தது அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே அரசனே நேருக்கு நேரா போய் நிப்பான். அவனுடைய வீரத்தை பார்த்து மற்றவங்க எல்லாரும் அவனுக்காக போனாங்க. இன்னைக்கு முழுக்க எந்த அமைச்சர்களும் போர்க்களத்துக்கு போறதே இல்லைங்கிறதுனாலதான் மனித உயிர் மலினமாக போனது. இல்லைன்னா அந்த மனித உயிர் இவ்வளவு மலிஞ்சு போகவே போகாது. அப்படிங்கிற நிலைகள்லாம் நம்ம பார்க்கும்போது பயிற்சிங்கிறது நம்ம ரொம்ப முக்கியமா நமக்கு தேவைப்படுது. ஏன்னா யாருமே நமக்கு உதவின்னு வரப்போறது இல்ல. அவரவர்கள் நல்ல பயிற்சி எடுத்துக்கொண்டு வெற்றி பெற்று வரணும் அப்படிங்கிறது தான். எதுக்கும் அஞ்சாம இருக்கணும் அப்படிங்கிற பகுதியை தான். 11 வருஷமா ஒரு ஆள் இருக்கிறாரு, பத்திரிகை நிருபரை பார்த்தா பயந்துக்கிறாரு, டெலிபிராம்டர் இல்லைன்னா பேச மாட்டேங்குது. போர்க்கிழமெல்லாம் அவர் எங்க போக போறாரு? வாங்க அடுத்த குரல் போயிடலாம் சார். படிக்கவா? வேற யாரும் படிக்கிறாங்களா?
ஒலித்த கால் என்னாம் ஓரி எலிப்பகை நாகம் உயிர்ப்ப கெடும். ஒலித்த கால் என்னாம் ஓரி எலிப்பகை நாகம் உயிர்ப்ப கெடும். பகைப்படைகள் எலிகளைப் போல கடல் போல் திரண்டு வந்து ஆரவாரம் செய்தாலும் சிறிய தொல்படை நாகத்தை போல மூச்சு விட்டதும் அது முற்றிலும் அழிந்து போகும். உவரிங்கிறது கடல். கடல் ஒலி, அது ஒலி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த ஒலி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. எல்லாம் நிறைய பேர் எலிகள்லாம் சேர்ந்து ஒரு வஞ்சினம்லாம் சொல்லுவாங்க. சொன்னாலே என்ன, இவ ஒரு மூச்சு விட்டா போதும் நாகம் எல்லாரும் ஓடி போயிடுவாங்கிறான். இது ஒரு உவமையை மாத்திரம் சொல்லிட்டு என்னன்னு சொல்லாம விட்டுட்டாரு. அதாவது பிரிது மொழிதல் அணின்னு சொல்றாங்க. இதுல வேற ஒண்ணு எதை நம்மளா எடுத்துக்கிறான். இதுல அவர் சொல்லல, ஒரு வலிமையுடைய வீரன், அவனுக்கு முன்னாடி ஒரு மன உறுதியற்றவன் எத்தனை பேரு சேர்ந்தாலும் இவ வாழை எடுக்கிற போதும் இவருடைய இதுலயே அந்த ஸ்டேச்சர்ல அவன் பூரா காணாம போயிடுவான். அப்படிங்கறத நமக்கு அந்த ஆட்டிடியூடு, அந்த வலிமை, அதனுடைய இதெல்லாம் சிறப்ப சொல்ற. இதுல ஒவ்வொரு எலிப்பகைங்கிற வார்த்தை நிறைய பயன்படுத்துறாங்க. இந்த இடத்துல எலிப்பகை உவரின்றது கடலுடைய சத்தா சொல்றாரு, எலிப்பகைன்றது சொல்றாரு. இது ரெண்டுத்துக்கும் என்ன பொருத்தம்? அதாவது எலிகள் நிறைய சேர்ந்துட்டு ஒலிச்சாலும் அந்த ஒலி இதுங்க, அது கூட்டமா சேர்ந்து வந்தாலும் அதனுடைய ஒலி கடல் ஒலி மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு எலி இவ்வளவு ஒலியை கொடுக்க முடியாது. இவ்வளவு பல எலி சேர்ந்தா தானே அந்த கடல் ஒலி மாதிரி சத்தம் குடிக்க முடியும். அப்படி கொடுத்தாலும் இது மூச்சு விட்டா போகுதுங்கிறார். சொல்லுங்க சார். இங்கிலீஷ்ல ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு எலி தலைமை தாங்கி 1000 சிங்கத்தை பயிற்சி கொடுக்குது. இன்னொரு இடத்துல ஒரு சிங்கம் 1000 எலிக்கு பயிற்சி கொடுக்குது. சிங்கம் பயிற்சி கொடுத்த இடம் தான் நான் பயப்படுவேன், ஏன்னா லீடர் பெரிய ஆளு அப்படின்னு ஒரு கதை ஒண்ணு உண்டு. அதுதான் கடைசி. ஒரே ஒரு சிங்கம் அது 1000 எலிக்கு ட்ரைனிங் கொடுத்ததுனாலும் 1000 எலியும் சிங்கமா ஆக்கிடும், ஏன்னா கிரேட் ட்ரெயினர். புரியுதா? இப்படி இல்லாம 1000 எலி சிங்கத்துக்கு பண்ணாலும் வராதுன்னு சொல்றாங்க. ஆனா இதுக்குதான் சார் ராமநாதன் சார், இதுக்குதான் ஒரு பாடல் ஒண்ணு பின்னாலேயே வருது. இந்த கதைக்கு பொருத்தமான ஒரு பாடல் பின்னாலேயே வருது. அந்த இடத்துல அது நமக்கு ரொம்ப பொருத்தமா அமையுது. அது பார்க்கும்போது ரொம்ப நீங்க முன்கூட்டியே ரொம்ப சிறப்பா தயார்படுத்திட்டீங்க. அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். இல்ல நான் இன்னும் அதெல்லாம் படிக்கல. ஆனா நான் ஒரு புரட்டி பார்க்கும்போது நம்ம ஸ்டீபன் சார் சொன்ன கதைக்கும் அந்த பாடல் பொருந்தி வரும், நீங்க சொன்னதுக்கும் பொருந்தி வரும். கூட்டம் சேர்த்துக்கிட்டு போனா கூட தலைவன் வலிமை உடையவனா இருந்தான்னா அந்த கூட்டமே அந்த வலிமையை தான் ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு பொருள். அதிகாரத்துல கடைசி பாடல் அதுதான், தலைவனுடைய பெருமைதான் பெருமைன்னு சொல்ற. ஆமா, அதனால எவ்வளவுதான் எலிகள் சேர்ந்து நாகத்தை வெல்லணும்னு நினைச்சுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு போனா கூட நாகம் ஒண்ணும் பெருசா படம் எடுக்கணும் வரணுங்கிறது இல்ல, ஒரு மூச்சு விட்டா போதும் எல்லாம் ஓடியே போயிடும் அப்படிங்கிற பொருள் தான் கொடுக்கிறாரு. வலிமையுடைய ஒருவனுக்கும் வலிமையற்ற பலர் சேர்ந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. எத்தனை மேடையில பாரு, எத்தனை மேடையில கேக்குறேன் பாருங்க. ஒலி எலியினுடைய ஒலி எத்தனை மேடையில உங்களுக்கு கேக்குது? இன்றைக்கு இருக்க மேடைகள்ல நீங்க எத்தனை பேரு பெரிய இதெல்லாம் சொல்றேன், பாரு அது பாரு எனக்கு உயிர் ஒன்றுமில்லை அப்படிலாம் சொல்றாங்கல்ல, பேசுறதெல்லாம் என்ன 10 பூனைப்படைய பக்கத்திலேயே கூப்பிட்டுக்கிட்டு அலைவாங்க. இல்ல எலியினுடைய சத்தம் எங்கேயும் கேக்குதுன்னு சொல்றேன் உங்களுக்கு. ஆமா, படம் ஒண்ணு இருக்குது. இது ஒரு சொற்போராக நிகழக்கூடிய இடங்கள்லயும் நம்ம இத பார்க்க முடியும். இப்பெல்லாம் வாதங்கள் வைக்கிறாங்க, அந்த பேச்சு ஆற்றல் உள்ளவங்களுக்கு முன்னால எத்தனை பேரு போய் பேசி நின்னாலும் அவங்கள வெல்ல முடியாதுங்கிற அளவுக்கு இவங்களோட புகழ் தான் மேலோங்கி நிக்கும். அந்த மாதிரி பேச்சு ஆற்றலை கூட, ஏன்னா அதை சொற்போர் அப்படித்தானே நம்ம சொல்றோம். அந்த மாதிரி விவாதம் பண்ண தெரிந்தவர்களை யாராலும் வெல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு பொருளையும் நாம எடுத்துக்கலாம். போர் அப்படின்னு சொன்னா சொற்போரையும் இதுல நம்ம எடுத்துக்கலாம். சொற்போருக்கு கூட ஒரு ஆட் ஆன் பட்டிமன்றத்துல யாரு ரைட்டுங்கிறது முக்கியமே கிடையாது, யார் நல்லா பேசினாங்கிறது மட்டும்தான் பட்டிமன்றம்.
அடுத்த குறள் போயிடலாம். நாலேஜ் படிமா. கூற்றுடன்று மேல் வரினும் கூடி எதிர் நிற்கும் அதுக்கு மேல இல்ல, இருக்குமா? அதுக்கு முந்தின இல்ல 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 மேல 4 4 24 அழிவின்றி அழிவின்றி அரை போகாதாகி வழிவந்த வன்கணதுவே. வன்கணதுவே கரெக்டா கனதுவே மேடம்? படை. சரிம்மா, அதுவே சரி. வன்கணதுவே கனதுவே படை. படை. வன்கண் அதுவே அழிவின்றி அரை போகாதாகி வழிவந்த கணதுவே. படை. வன்கண் அதுவே படை. வன்கண்ங்கிறது ஒரு வார்த்தைமா. வன்கண் அதுவே படை. அதுவே படை. வன்கண் அதுவே படை. வன்கணதுவே படை. மனதின் உறுதியிலே அழிவற்றதாய் பகைவரது வஞ்சனைகளுக்கு உட்படாததாய் வழி வழி தொடர்ந்து வந்த வன்கண்மை உடையதாய் விளங்குவதே சிறந்த படை. புலியூர் கேசிகன் சொல்றாரு. வரதராசர் போர் முனையில் அழிவு இல்லாததாய் வஞ்சனைக்கு இரையாகாததாய் தொண்டு தொட்டு வந்த அஞ்சாமை உடையதே படையாகும். அதான் 2 விஷயம். அழிவு இல்ல, என்னன்னு அந்த அடுத்தவன் அத விலை கொடுத்து வாங்கிட முடியாது. அதுதான் 2 முக்கியமானது. வஞ்சனைக்கு ஆழாகாததாய் அப்படின்னு சொன்னீங்க பாருங்க, அது முக்கியம். போரில் வென்று அழிக்க முடியாததாய் 2 விஷயம் செய்யலாம். ஒண்ணு நேருக்கு நேர் ஒருத்தர் வென்று அழிக்கலாத, அல்லது என்ன பண்ணலாம், கையூட்டு கொடுத்து அதை எடுத்துக்கிட்டலாம். அதாவது பகைவன் அடிமைப்படுத்த முடியாததாக, அதுதான் அரை போகாததாகி. அரை போதல் அப்படின்னா அவனுடைய வஞ்சனைக்கு ஆழாகுதல். ஒண்ணு நேர நின்று அழிவடையலாம், அல்லது அவங்கிட்ட சேர்ந்துடலாம். நம்ம ஆளுக பூரா என்ன பண்ணாங்க, நம்ம அரசர்கள் பூரா, இந்திய அரசர்கள் பூரா எதிர்த்து சண்டை போட்டவன் பூரா வஞ்சனைக்கு ஆளாகிதான் போய் சேர்ந்தான். அதத்தான் 2 விஷயம் சொல்றாரு. ஒண்ணு எதிர்த்திருந்து ஜெயிக்கக்கூடியதா இருக்கணும், இன்னொன்னு வஞ்சனைக்கு ஆழாகக்கூடியதா இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற படை அரசனுடைய சிறந்த படை. பாபரை உள்ள கொண்டாந்து விட்டதே இப்ராஹிம் லோடி அப்படின்னு ஒருத்தர், அவரோட கசின் ஒருத்தரோட சண்டை, அவரை இவரால் சமாளிக்க முடியல. அதனால போய் பாபரை ஆப்கானிஸ்தான் கூட்டி விட்டு இங்க இந்திய வரலாறு மாறி போச்சு. வஞ்சத்தால் வீழ்ந்ததுதான் இந்தியா. மொத்த கதையுமே அப்படித்தான். ஆமா, எல்லா இடங்கள்லயும் அந்த வஞ்சகம் தான். மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசக்கூடிய அந்த வஞ்சகத்தாலதான் வீழ்ந்து போறது. இதுல இன்னொன்னு முற்காலங்கள்ல வியூகம் அமைப்பது அப்படிங்கிற ஒன்று இருந்தது. அந்த வியூகத்தை தான் அணி கலையாமல், இப்ப சொல்றாங்களே சக்கர வியூகத்தை பத்தி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அந்த வியூகம் அப்படின்னு அந்த வியூகம் அமைக்கும் போது ஒரு 2 பேர் கலைஞ்சா கூட எல்லாமே கலைஞ்சு போயிடும். அந்த வியூகமே கலைஞ்சு போயிடும், வெற்றி பெறவே முடியாது. அந்த மாதிரி நீங்க பழைய நாவல் கடல்புறாவில எல்லாம் சாண்டில்யன் ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு, அந்த வியூகம் எப்படி எல்லாம் அமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வியூகம் அமைத்தல் அப்படிங்கிறது தான் அணி கலையாதிருத்தல் அப்படின்னு சொல்றது. இப்ப வியூகம்ங்கிறது இல்ல, நம்ம நடந்து போறதான் நம்ம பாக்குறோம். ஆனா அந்த வியூகம் அப்படிங்கும் போது ஒருத்தரை எப்படி நாம வெல்லணும் அப்படின்னா அதுக்கான அவர்களை எப்படி சுற்றி வளைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அதுக்கு பதிலா இப்ப நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய சொல்றான்லம்மா. அன்னைக்கு வியூகம்னாங்க, இன்னைக்கு வியூகம் மாதிரி தானே. மேல கிளேசியர்ஸ்ல மேல இருந்து சண்டை போடுறாங்க, சுத்தி இருந்து சண்டை போடுறாங்க. அது எல்லாம் இன்னைக்கு வியூகம் வெவ்வேறு வடிவம் எடுக்குது. அன்னைக்கு ஒரு வடிவம்னா இன்றைக்கு எடுக்கிற வடிவம். இதுல 3வது தொன்று தொட்டு வந்த அஞ்சாமை உடையதுங்கிறது 3வது சொல்றாரு. அந்த அவரு காலத்துல அதையும் சொல்றாரு. அந்த வழி வழியா வந்த அஞ்சாமை வருது அப்படிங்கறது ஒரு காரணியா சொல்றாரு. இது 2-3 இடத்துல சொல்லிடுறாரு. அந்த தொன்று தொட்டு வந்தது, அதுக்கு நம்ம இப்ப தொடர்ந்த பயிற்சி அப்படின்னு கூட நம்ம இன்றைக்கு பொருள் சொல்லலாம். அடுத்தது போலாமா, இல்ல வேற சொல்றீங்களா? 65வது குறள் வாசிங்க சார். கூற்றுடன்று மேல் வரினும் கூடியதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை. அருமை, அருமையான பாட்டு. கூற்றுன்னு சொன்னா கூற்றுவன் யமன் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அவனே மேல எதிர்த்து நின்னாலும் கூட ஆற்றல் இருக்கிற, அவனையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுக்கு பேர் தான் படை. மற்றவெல்லாம் படை பேர் வச்சுக்காத போயிடுறான்
அப்படின்னு சொல்றாங்க. இதுல அந்த கூடிங்கிற சொல்லு ரொம்ப முக்கியமான சொல். கூடி முன்னா சேர்ந்து அந்த அந்த சொல்லுதான். இப்ப கூற்றவனே வந்தாலும்னா அவ்வளவு ஒரு போரிடக்கூடிய ஒருத்தன் எத்தாப்புல வர்றான். வந்தா இவங்க கூடி நின்று அப்படின்னு ஒரு முக்கியமா சொல்றாரு. இது இது பூரா வாழ்க்கைக்கு உள்ளதுதான். ஒவ்வொரு பிரச்சனைகள் வர்ற போதும் நம்ம வைஃபுடைய துணை, பிள்ளையுடைய துணை, எல்லா துணைகளையும் சேர்த்துதான் நம்ம எதிர்கொள்ள முடியும். இத கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கைக்கு நம்ம இது பண்ணலாம். இன்னைக்கு மாட்சிங்கிறது தானே, படைங்கிறது என்ன, ஒரு அரண் நமக்கு. அப்ப எக்ஸ்டெண்டும் பண்ணி பார்க்கலாம். தன்மையில் எதிர்த்து வந்தாலும் ஒன்றாக திரண்டு எதிர்த்து நிற்கும் ஆற்றலுடையதே படையாகும். இங்க படை என்ற இடத்துல இங்க மொத்தமா என்ன சொல்றாருன்னா தைரியம், மனதைரியத்தை தான் சொல்றாரு. ஆட்டிடியூட் ரொம்ப சொல்றாரு. மனதைரியம் வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா இதுலங்க சார் கூற்றுவன் அப்படிங்கிற வார்த்தையை போடுறாரு அப்படின்னா, கூறு அப்படின்னா துண்டு துண்டா எடுக்கிறது. இந்த இடத்துல யமனை வந்து ஏன் கூற்றுவன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, உடல் வேறு உயிர் வேறாக மாற்றும் ஆற்றல் அவனுக்கு இருக்கிறதுனால அவனை வந்து கூற்றுவன் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல கூற்று அப்படின்னு சொல்லும் போது அந்த அந்த நம்ம படை பரிவாரங்களோடு போய் நிற்கும் போது அவற்றையே கூறு போட வல்லவனாக இருந்தானே ஆனால் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். உயிரை எடுக்கிறவங்கிறத விட்டுட்டு அந்த படைகளையே கூறு கூறாக பிரித்து போடக்கூடியவனாக இருந்தார். இந்த சாமபேத தான தண்டம்னு பயன்படுத்துற அந்த உத்திகளை பயன்படுத்தி கூறு கூறா பிரிச்சு விட்டுருவாங்க அந்த போர் வீரர்களை. மேல கூட நம்ம அரை போகாதாகி அப்படிங்கிற பொருள் வந்து இந்த இடத்துலயும் நம்ம கொண்டு வந்தோம்னா, வஞ்சகத்துக்கு இடம் பெற்று தனித்தனியா கூறு கூறா போகாம எல்லாரும் அப்படி போன நிலை வந்தா கூட அந்த மாற்றல் அதுவே அந்த எதிர்த்து நிற்கும் ஆற்றல் இருக்கும்போது அது கூறாக கூட மாறாம அப்படியே நிக்கும் அப்படிங்கிற பொருளை கூட நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம் சார். நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? வரினுங்கிறதுக்கு ரொம்ப சொல்றாங்க. மேல்வரினும், அதாவது அப்படியெல்லாம் வந்துட மாட்டான். அப்படியே வந்தாலும், அதாவது கூற்று எல்லாம் வந்துடுறதுக்கு வழி இல்ல. அப்படியே வந்தாலும் கூடி அதை எதிர்க்கலாம். ஆற்றல், அது ஆட்டிடியூட தான் பேசுறாரு. ரெண்டையும் பேசுறாரு. முதல்ல குவான்டிட்டிங்கிறத மாதிரி பேசிட்டாரு. இப்ப பல குரல்ல அவர் சொல்றதுலயே அந்த அஞ்சாமைங்கிற ஒரு குணம் தான் மனுஷனுக்குங்கிறது தான் சொல்றாரு. எதுக்காக அப்படி அதை கொண்டு வந்தேன்னா சார், கூறு கூடி, அந்த கூறுங்கிற சொல்லு துண்டு துண்டா போறது, கூடிங்கிறத அந்த துண்டெல்லாம் ஒன்னா சேர்க்கறது. அந்த கூறு கூறா போறத ஒன்னா சேர்ந்து இணைக்கக்கூடிய ஆற்றல் உடையவனா இருந்தான்னா கூற்றுவனே வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. பல நேரங்கள்ல வடிவேலு படம் பார்த்திருப்போம் எல்லாரும். இஷ்டமா முறைக்க வேண்டியது, அப்புறம் பார்த்தா பின்னால ஒரு பயம் இருக்க மாட்டான், அப்புறம் மாட்டின்னு உத வாங்குறதுனால திரும்ப திரும்ப வரும். அது கூற்றுடன் மேல் வரினும் கூடி அவன் மொத்தமா வந்தாலும் நீ நான் ஒண்டியா சமாளிக்க தெரியுமா அப்படின்னு அர்த்தம். இங்க அது இன்னொரு விதம் கூட எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது பிரிக்கணும்ன்ற சதியாட வந்தாலும் நீ பிரிஞ்சிடாத, நீ ஒன்னா இருந்து எதிர்த்து நில்லு அப்படின்றதுதான் சொல்றாருன்ற மாதிரி நான் பார்க்கிறேன். இல்ல, கூற்றுங்கிறத அழிக்கக்கூடியது. அன்றைக்குல இருந்து கூற்றுங்கிறத இப்படி பிரிச்சு எல்லாம் பார்க்கல. அழிக்கக்கூடியது, ரொம்ப வலிமையுடையது. அதுவே எதிர்த்தாலும் நீ கூடி நின்று எடுக்கிற. இதுல என்ன சொல்றாங்க, கூடி இருக்கவங்களுக்கு ஒரு மன வலிமை இருக்கணுமா, அரசன் மீது அன்பு இருக்கணுமா. அப்படி அந்த அன்பு இருந்தா தான் அவன் அதை எதிர்ப்பானா. இப்ப படையனுடைய மாட்சி இங்க என்னன்னா, அவன் கூற்று அழிக்கக்கூடியவன், எதையும் அழிக்கக்கூடியவன். அதுவே வந்தாலும் அதை எதிர்க்கிற மன வலிமை. அந்த மன வலிமை எப்படி வருதுன்னா, இப்ப நாட்டு பற்றால வருது. அரசனுடைய இதுன்னு அந்த காலத்துல சொன்னோம். இன்னைக்கு பேட்ரியாட்டிசம், அந்த நாட்டுப்பற்று, அந்த நாட்டுப்பற்று கொண்டாடுறதுக்கு தான் என்ன வீரவேல் வெற்றிவேல் தான் கத்தியிருக்காங்க. இன்னைக்கு கூட பல இது இருக்கு. அந்த எதுக்கு மன வலிமை அந்த குறையிற போது இவன் அந்த சொல்லால அந்த மன வலிமையை கொண்டாந்துருக்கான். வெற்றிவேல் வீரவேல் அன்னைக்கு அதுக்குதான் சொல்லியிருக்கான். இன்னைக்கு கூட நிறைய சொல்றாங்க, ஜாய் காடி என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு வச்சுக்கிறோம், நாங்க நிறைய வச்சுக்கிறோம். நாங்க இடி ரைடுன்னு ஒண்ணு வச்சுக்கிறோம், ஐடி ரைடுன்னு வச்சுக்கிறோம். எல்லாம் வந்துருவாங்களே, உடனே வந்துருவாங்க. இல்ல அந்த மாதிரி
மன வலிமை தான் இன்னைக்கு முக்கியம். அது சரி. 2 சீட் சார் எக்ஸ்ட்ரா ஒரு கொடுக்குறதா கூட விஷயம் வந்துரும். சார், சார் ஒரு விஷயம் சார், நீங்க சொல்ற ஆள் யார் வந்தாலும் கடைசியில் ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, உப்புச்சப்பு இல்லாத ஒண்ணுமே இருக்காது. எங்க ஒரு இடத்துல செக்ரட்டேரியட்ல இருந்து பணம் எடுத்தானா கையில என்ன ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் என்ன ரிசல்ட் ஒண்ணுமே நமக்கு கிடையாது. எதுவுமே தெரியல. அவன் தைரியமா இருக்கிறான், இருக்கா இருக்கா கவலை படுது, தைரியமா இருக்கிறான். வேற திருப்பி எங்க வேற எங்க பணம் எடுக்க முடியும்? ஒரு விஏஓ லஞ்சம் வாங்கினாரு 1000 ரூபாய், அவருக்கு கேஸ் நடக்குது. இது செக்ரட்டேரியட்டுக்குள்ள இருந்து பணம் எடுத்தா அது என்ன ஆகுது? என்ன ஒண்ணும் புரியல. அது 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 இதுக்கெல்லாம் புறம்பானது. இவர் சொல்றது ஐடியல், அது புறம் தள்ள வேண்டிய விஷயம். அடுத்தது ஒரு கூட்டு முயற்சியா பல நிறுவனங்கள் இருக்குது. அதுல ஒரு சிலர் ஒருத்தர் 2 பேர் அதை அழிக்கிறதுக்குன்னே ஏதோ ஒரு கலைச்சு விடுறதுக்குன்னே ஒரு ஆள் கும்பல் இருக்கும் எப்பயுமே. அந்த கும்பல் இருக்கிறப்ப அதையும் தாண்டி அவங்க நடத்துறாங்க பாத்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய விஷயம். அப்ப அந்த முயற்சின்றது அந்த மனதைரியத்தால் தான் வரும். அப்ப எப்படி நம்ம அரவணைச்சுன்னு போறதுன்றது. வாங்க சார் சொல்லுங்க. நான் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தினேன். அதுல யங் ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய இருந்தாங்க. அதுல பிரேக்ல ஒருத்தர் கேட்டாரு, நாங்க 4 பேர் காலேஜ் பசங்க சார், ஒன்னா சேர்ந்து போன வருஷம் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சோம் அப்படின்னாரு. நான் அடுத்த கேள்வி கேட்டேன், சரி இப்ப 3 பேர் என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். அப்படி பார்த்தாரு அவரு, தெரியும் 4 பேர் ஒன்னா சேர்ந்தா ஒரு வருஷத்துல ஒருத்தன் உடச்சிருவான், சொல்லு மேல சொல்லு அப்படின்னு. அந்த மாதிரி இப்ப அப்படிதான் இருக்குது நாட்டு நிலைமை. அது உண்மைதானே சார், 4 பேர் ஒண்ணா சேர்ந்தாங்கன்னா அது அடுத்த வேலை 3 பேர் எப்படியும் ஒருத்தன் உடச்சிட்டு போயிடும். 2 பேரா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிதறுதலின்றிங்கிறது சரியான பொருள் தான். கூற்று கூறாக்குறதுக்கு வருது, நம்ம கூறாகாம கூடி நின்று எதிர்க்கணுங்கிறது அம்மா சொல்றது சரியான பொருள். அடுத்ததுக்கு போங்க. அடுத்த குரல் போயிடலாம். மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என 4 ஏமம் படைக்கு. மரப்பண்பும் மான உணர்வும் நன்னறியே பற்றி செல்லுதலும் மன்னனால் தெளியப்பட்ட சிறப்பும் என்னும் 4 படைக்கு சிறந்த பாதுகாப்பு ஆகும். வீரம் மானம் சிறந்த வழியில் நடக்கும் நடக்கை தலைவரால் நம்பி தெளியப்படுதல் ஆகிய இந்த 4 பண்புகளும் படைக்கு சிறந்தவை ஆகும். வரதராசனார். அருமை. இந்த ட்ரஸ்ட் தேற்றம், இந்த ட்ரஸ்ட் வர்த்தினஸ்ன்னு சொல்றான் பாருங்க, தேற்றம் அதுதான் முக்கியமானது சொல்றாங்க. மரம் மானம் வீரம் இருக்கணும். அந்த மானம் எப்ப அது அந்த உணர்ச்சி இருந்தா, மான உணர்ச்சி இருந்தா தான் அந்த வீரம் சிறக்கும். ஒண்ணுக்கு கனெக்டட் தான். சிறந்த வழியில் நடந்தா தான் அந்த மானம் வீரம் எல்லாம் ஜெயிக்க. யானை மரம் குதிரை மரம்னு சொல்லுவாங்க. யானை படை குதிரை படைன்னு சொல்றோம்ல, அது யானை மரம் குதிரை மரம்னு சொல்லுவாங்க சங்க இலக்கியத்துல. இந்த மரம் சொன்னீங்கன்னா அது புறப்பாடுகளோட சேர்ந்துரும். அறம் சொல்றது வாழ்க்கையோட சேர்ந்துரும். மரம் சொன்னீங்கன்னா வெளியில போர்த்திறன் மன்னனோட சேர்ந்துரும். மரம் மானம் மாண்டன்னா பழைய அப்படின்னு அர்த்தம். இறந்து போறோம்னு சொல்றோம், அப்புறம் பழசு முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இல்லையா? அது மாதிரி மாண்டன்னா முடிந்து போறோம் அப்படிங்கிறது. மாண்ட பழைய வழிச்செலவு தேற்றம். தேற்றம்ங்கிறது தெளிவு. என்ன தெளிகிறாரு இல்ல, அந்த தெளிவு யாரு அரசன் தெளிவனுங்கிறாங்க. அதாவது தலைவனோ இவனோ அது மேல ஒரு தெளிவு இருக்கணும்னு சொல்ற அந்த தேற்றம். இந்த வழிச்சிறவுக்கு என்ன சொல்றாரு? முன் வீரர் ஆயினர் சென்ற நன்னறிக்கண் சேரலும். முன் வீரர் ஆயினர் பழையவங்க நடந்த வழி, அந்த வழிங்கிறது அந்த நன்னறியில நடக்கிறவனா இருக்கணும் அப்படிங்கிறது தான் வழிச்செலவு. அனுபவத்தினால வந்த பாடத்தை அந்த பாடத்தோட நாம அதை பின்பற்றி வந்தோம்னா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான். ஏமம் காவல் 4 காவல் சொல்றாரு. இது 4 காவலும் உணர்ச்சிகள் தான். நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு படைங்கிறது நம்ம வச்சுக்கலாம், விமானப்படை எல்லா படையும் இருக்கலாம். அதுல இருக்கவனுக்கு இந்த 4 விஷயம் இருக்கணும். அப்போ குணங்கள் தானே இது 4. அது அந்த படைக்கு ஏமம் காவல். அடுத்த குரல் போயிடலாம். யார் படிக்கிறது? தார் தாங்கிச் செல்வது தானே தலை வந்த போர் தாங்கும் தன்மை அறிந்து உற்றவிடத்து உற்ற போரினை தடுக்கும் இயல்பு அறிந்து
முன் வந்தாரை பொறுத்து மேற்செல்ல வல்லது படையாவது. முந்திச் செல்ல வேண்டும் என்பதும் செல்லுங்கால் இடமறிந்து செல்ல வேண்டும் என்பதும் கூறிற்று அப்படிங்கிறார் மணக்குடவர். இந்த காலத்துல காலாட்படைய தூசிப்படைன்னு சொல்றாங்க. மேல் செல்லுதல் அந்த தூசிப்படைய தாண்டி செல்லுதல். சண்டை போட்டு மேல போகணும். தலைவந்து போதாங்கும் தன்மை அறிந்து அது தடைன்னு ஒண்ணு வருது எதிரில, அவனை தாண்டி, அதாவது அவனை தாக்கி அவனை வீழ்த்திட்டு அதையும் தாண்டி இன்னும் மேல் நோக்கி போறது. அதாவது அந்த பான் கட் பண்ணி மேல போகும்போது அந்த இந்த மாதிரி இடத்துல வந்து நீயா படையெடுக்காதன்னு சொல்றாரு. உன்கிட்ட வருது, நீ படையெடுக்கிறதுக்கு இங்க படையெடுக்க கூடாது, நீ பண்ணுரு, உன்கிட்ட வருது, வந்தாங்க அப்படின்னா அப்ப அதை அழிச்சிட்டு மேல் நோக்கி போ. முன்னணிப்படையை தன் மீது வராமல் தடுத்து தான் அதன் மீது செல்வதே படையாகும் சொல்றாங்க. அந்த எடுத்து முன்னாடி வர்றவன அடிச்சுட்டு போனாதானே போக முடியும். சிம்பிள். நீங்க சொல்றதுதான் சார் அந்த தூசிப்படை வந்து நான் அந்த வேல்பாரியில வருது. வேல்பாரியில நீங்க சொன்ன மாதிரி முதல்ல அந்த தூசிப்படைன்றவங்க வந்து கண்ணில் தெருவுல அடிச்சுன்னு போயினே இருப்பாங்க. அந்த தூசிப்படை கிட்ட மட்டும் மாட்டக்கூடாது. அந்த பெண்ணு சொல்லுவா, பாரியோட பொண்ணு சொல்லுவா, தூசிப்படை கிட்ட மாட்டினா அதான் ஒரு ட்ரையல் மாதிரி பண்ணிட்டு போவாங்களாம். அது மாதிரிதான் சொல்ல வராரான்னு, அதை சொல்ல வராரா திருவள்ளுவர்? இப்ப ஃபார்வேர்டு இந்த மாதிரி எல்லாம் இதுல ஃபுட்பால்லயே ஃபார்வேர்டு ஒரு குரூப், பேக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல. அதே மாதிரிதான் படையில முதல் படை தூசிப்படை, கடைசி படை மூலப்படைன்னு வச்சிருக்காங்க. இந்த மூலப்படைங்கிறது தான் அவரை அப்படியே பாதுகாக்கிறது. இந்த தலைவர் அழிஞ்சிட்டா போர் அழிஞ்சிருது. இப்ப செஸ்ல கிங்க எடுத்துட்டா போர் முடிஞ்சு போச்சு. அது மாதிரிதான் அதுக்கு ஒரு மூலப்படைங்கிறது ரொம்ப சுற்றி இருக்குது. இந்த தூசிப்படைங்கிறது முன்னாடி ஃபர்ஸ்ட் வர்ற படை, ஏறி அடிக்கிறவன். ஆமா, சோல்ஜர்ஸ். செஸ்ல பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் தான் மூலப்படை. தூசிப்படை பாயிண்ட்ஸ் எல்லாம் தூசிப்படை. அதுக்கப்புறம் வரவங்க வந்து மூலப்படை. ஏன்னா அந்த பவர் கரெக்டா டிசைட் பண்ணிருப்பாங்க. இதுக்கு என்ன பவர், இதுக்கு என்ன பவர் தெரியும். அடுத்த குரல் போயிடலாம். அடல் தகையும் ஆற்றலும் இல்லெனினும் தானே படைத்தகையால் பாடு பெறும். அடல் தகையும் ஆற்றலும் இல்லெனினும் தானே படைத்தகையால் பாடு பெறும். வியூகம்னு சொன்னாங்கல்ல அம்மா, அணிவகுப்பை இங்கதான் சொல்றாரு. ஸ்ட்ராட்டஜிங்கிறது இங்கதான் சொல்றாரு. போர் செய்யும் வீரமும் எதிர்ப்பை தாங்கும் ஆற்றலும் இல்லையானாலும் படை தன்னுடைய அணிவகுப்பால் பெருமை பெறும். படைத்தகையால் பாடு பெறும். பாடு இங்க பெருமை. இல்லனினும் அடல் தகையும் போர் செய்யும் வீரம் ஆற்றலும் எவ்வளவு பெரிய படை வச்சிருக்கீங்கன்றத விட வந்து நிக்கிற அந்த மனத்தை வந்து நிக்கும் போது தெரியும். நீ எதுனாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற அந்த தைரியம், முன்னாடி அந்த நிக்கிற அந்த பவர். இல்ல அவர் சொல்ற அந்த வியூகம் தான் சார். அதாவது இப்போ கதைக்காக சொல்ற மகாபாரதத்துல கூட எவ்வளவு பெரிய ஆட்கள் இருந்தாலும் அந்த பத்ம யூகம் வச்ச பிறகு ஆனா அதுக்குள்ள போக முடியல பாருங்க. அந்த வியூகம் அமைச்சதுலதான் வந்து அவங்க அந்த ஆட்கள் குறைவா இருந்தாலும் அந்த வியூகத்தை தெரியாது. அந்த வியூகம் அமைக்கிறது தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன் வள்ளுவர். அந்த வியூகத்தை அமைச்சிட்டீங்கன்னா பகை சின்னதா இருந்த படை சின்னதா இருந்தாலும் வியூகத்தை சரியா வகுத்தா நீ அதுல வெற்றி பெறலாம் அப்படி சொல்றாருன்னு நினைக்கிறேன். இப்பவே பல இடங்கள்ல இந்த உச்சியில இருந்து தாக்குறது அதெல்லாம் வருது. இப்ப இமயமலை போராது இல்லையா, இந்த கிளேசியர்ஸ் இதுலயும் அந்த எந்த இடம் இருக்கான்னு உட்கார்ந்து இருக்காங்கிறது முக்கியமான இதுவா இருக்குல்ல. அது ஒரு அணிவகுப்பு தான். அதாவது அவன் எந்த இடத்துல இருந்து தாக்குறாங்கிறது தான் அணிவகுப்பு தானே. அது எந்த இடத்துல ஓடணும், எந்த இடத்துல மறைஞ்சிருந்து தாக்கணுங்கிற ஒரு இதுதான் அந்த படைத்தகைமை. அந்த இந்த அது என்னது சொல்ற, படைத்தகையால் பாடுபெறும் சொல்றாருல, தானை படைத்தகையால் அது எங்க தன்னை சிச்சுவேட் பண்ணிக்குது, எங்க உட்கார்ந்துக்குதுங்கிறதுதான் முக்கியமானது. மேல்பாரியிலேயே சார். பாரி வந்து மூவேந்தர்கள் வந்து எல்லாமே நின்னாலுமே அவன் மேலேயே இருந்துகிட்டு அவனோட வியூகத்தாலதான் அவன் எல்லாரையும் வென்றான் அப்படின்னு சொல்லிட்டு வேல்பாரியில வந்து சு வெங்கடேசன் வந்து ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க அந்த போர் நடக்கிறத.
அந்த சார், யுக்தி நானு ஜூனியர் விடன்ல படித்த வந்தார்கள் வென்றார்கள் ஒரு தொடர்ந்து படிச்சிருந்தேன். அதுல செங்கிஸ் கான் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணுவாராம், ஒரு படை ஒண்ணு வச்சிருப்பாராம். குளிக்கவே மாட்டாங்களாம் அவங்க. அது நான் படிச்சது. ரொம்ப கிட்ட வந்தா அது ஒரு நாற்றம் அடிக்குமா. அந்த மாதிரி படையை முன்ன வச்சு அதுல நிறைய பேர், அதான் அது ஒரு வியூகம் மாதிரி வச்சிருந்தாரு அவரு. முதல்ல அந்த படையை அனுப்பி அதுல நிறைய பேர் இறந்துடுவாங்க. அந்த மாதிரி அந்த காலத்துல அவங்களுக்கு தெரிஞ்ச வியூகத்தை வச்சுதான் வெற்றி பெற்று இருக்காங்கன்னு சொல்லி அந்த இந்த வந்தார்கள் காலத்துல வென்றார்கள். அணிவகுப்பு நடத்துறாங்கல்ல, இந்த காலத்துல கூட ஒண்ணும் சண்டையெல்லாம் நடக்க போல. ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு கமோஷன் இருக்குன்னு வச்சுங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான், அணிவகுப்பு நடத்துறாங்கிறான். அந்த படைகளை ஒரு மார்ச் பாஸ் மாதிரியோ ஏதோ ஒண்ணு நடத்தி அணிவகுப்பு நடத்தினாலும் நிறைய இடத்துல படிக்கிறோம் நம்ம. அப்ப அது வந்துட்டாவே ஒரு பயத்தை இங்க கொடுக்குது இல்ல. அந்த அணிவகுப்புங்கிறது இந்த உவரி எலிப்பகைன்னு ஒண்ணு சொல்றாருல, அது மாதிரி கூடி வந்த அது எலியெல்லாம் சேர்ந்தா எப்படி சேரும், அதுல ஒரு ஆர்கனைஸ் இருக்காது. ஆனா அது கத்திக்கிட்டு கிடக்கு. இந்த ஒரு அணிவகுப்பு போச்சுன்னு வச்சுக்கோங்க, இவன் எல்லாரும் கலைஞ்சிருவான். பல போராட்டங்கள்ல எங்கெல்லாம் கமோஷன் இருக்கோ அங்கேயே ராணுவ அணிவகுப்பு நடந்தது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அந்த அணிவகுப்புங்கிறது, அணிங்கிறது ஒரு படைக்கு ஒரு பெருமை கொடுக்குது, வலிமையை கொடுக்குது, எதிரிக்கு ஒரு பயத்தை கொடுக்குது. சொல்லுங்க சார். ராம் சார், மைக் ஆன் பண்ணு. 1973 ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே பரேடு டெல்லியில நடக்குது. இந்தியாவிலேயே சீனியர் மோஸ்ட் அண்டர் ஆபீசர் வந்து எங்க எம்ஏ எக்கனாமிக்ஸ் வெங்கடேஸ்வர்லு. அவர் கொடி பிடிச்சிட்டு அவர் போனாரு. மொத்தம் என்சிசி, இந்தியா என்சிசி அவர் பின்னால வந்துச்சு. அந்த பரேட்ல போனது அவ்வளவு பெரிய பெருமையான செய்தி எங்களுக்கு. பஞ்சபாஸ்ல நம்ம வெங்கடேஸ்வர்லு சீனியர் மோஸ்ட் அண்டர் ஆபீசர் இன் இந்தியா. தமிழ்நாடு, சென்னை கிடையாது, இந்தியா. அமிதா மேடம், He was holding the flag. அமிதா மேடம், சார், என்ன மேடம் உங்க சிரிப்புக்கு என்ன அர்த்தம் மேடம்? நான் இங்க 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 இருக்காங்க பாருங்க சார், தொடர்ந்து பார்க்க முடிய மாட்டேங்குது. ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க இங்க இருக்கிறதுங்க. சரிங்க. அதனால என்னால அந்த பேச்ச முழுமையா அங்க ஒரு படை வீரர் கும்பல் இருக்கு. அங்க ஒரு படை வீரர்கள் இருக்காங்க. அந்த படைக்கு என்ன பேரு சொல்றது நம்மளுக்கு தெரியலையே. நம்ம இதை கேட்காம இருக்கிறது ஒரு வியூகம் அமைச்சிருக்காங்க. பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன சார் பண்றது? நான் தொடர்ந்து ஒரு விஷயத்த கேட்க முடியல. இதை கேட்க கூடாதுன்னு ஒரு வியூகம் அமைச்சிருக்காங்க. இல்ல கேட்கலாம், ஆனா அப்பப்ப அப்படி இப்படி வந்து போவோம். ஓகே, நோ ப்ராப்ளம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஹேமநாத பாகவதர் நான் ரொம்ப பெரிய கொம்பன் பாட்டு பாடிப்பாரு. இசைத்தமிழ் நீ செய்த அருண் சாதனை இந்த ஆள் பாடின உடனே அந்த ஆள் மூட்டை கால் இப்படி போயிடுவான். அது மாதிரி இது நாங்க எங்க பெரிய ஆளே கிங்குன்னு காமிப்போம். நான் சும்மா கொசு கடிக்குதுன்னுட்டு சும்மா உளறிக்கிட்டு இருந்தேன் அப்படிமா. டேய், கொசு கடிக்கிறதுக்கு இந்த ரேஞ்சா மொத்தம் காணாம போயிடுவான். அந்த ட்ரில்லு ஆளு அந்த நடை உடை பாவனை சொல்லுவாங்கன்னா அவன் வந்து நின்னான்னா கராத்தேலன்னு சொல்லுவாங்க. when he takes a stance, அடுத்த ஆளு சாரி சாப்பிட்டு போயிடுவான். நான் அந்த மாதிரி இப்ப ஒரு அம்மாவை பார்த்துட்டு நான் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாத்துட்டா, கடைசியில வாயை திறந்து பேசினாதான் தெரியுது ஒண்ணுமே இல்ல, நம்ம போய் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டோமே அப்படின்னுட்டு எனக்கு அப்புறம் தான் சார் புரிஞ்சுது. அந்த தோற்றம் வந்து தன்னை ஒரு பெரிய ஆள் மாதிரி காட்டிட்டு கொஞ்சம் எங்க சாரே சொல்லுவாங்க, நீ வாயை திறக்கிற வரைக்கும் நீ அறிவாளி, வாயை திறந்துட்ட அவ்வளவுதான், அதனால எல்லாரும் வாயை முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. எப்ப பார்த்தாலும் சொல்லுவாரு. பேச ஆரம்பிச்சாதான் நம்ம எவ்வளவு பெரிய அறிவாளிகள் அப்படிங்கறது வெளியில தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம தோற்றத்தோட நம்ம ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு. ஆனா ஆமா ஆமா, வள்ளுவர் நம்ம ஔவையார் கூட சொல்லியிருக்காங்க. அந்த பாடல் சொல்றேன், கல்லாரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாது இருக்க பெரின். கல்லாரும் நனி நல்லர்னாரு. ரொம்ப சிறந்தவன்டா, படிக்காதவன், வாயை திறக்காத வரைக்கும் கல்லாரும் நனி நல்லர் கற்றார் முன் சொல்லாது இருக்க பெரின். ஆமா, அதே மாதிரி நம்ம என்ன வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கலாம், எதை வேணாலும் பேசலாம். ஆனா அறிவாற்றல் நிறைந்தவர்கள் வரும்போது பேசாம இருக்கணும். இந்த கிளி அப்படிதான் கீச்சு கீச்சுன்னு முதல்ல வாங்க போங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான ஆளு எதுக்கு வந்தோம்னா அது எல்லாத்தையும் மறந்து கீச்சு கீச்சுன்னு கத்தும். ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரியுது. ரொம்ப நிறைய பேசுறவங்கள நம்பாதீங்கன்னு சொல்றீங்க.
இல்லங்க சார், நான் ஒரு அம்மாவை பார்த்துட்டு உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் இத்தனை நேரத்துல. ஒரு அம்மாவை பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமான அம்மா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சார். இவங்க இருக்கிற இடம் அப்படி, அதனால அவங்க ரொம்ப பிரமாதம் அப்படி இப்படின்னு பார்த்தேன். அவங்க யாருன்னு எனக்கு மட்டும் இது வாட்ஸ்அப்ல அனுப்புங்க பேரு. அனுப்புறேன் அனுப்புறேன் இதோ இப்ப அனுப்புறேன். எல்லாரையும் நினைக்க வச்சுட்டீங்க. அதாவது இப்ப அமுதா மேடம் வாயை கேட்டது திறந்த உடனே தான் சார் அடாடாடா அது என்னோட இங்க அதான் இருக்காதுன்னு மேடம் சொல்லிவிட்டீங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, வாயை திறக்காத வரைக்கும் நான் முட்டாளுங்கிறது எனக்கு மட்டும் தெரியும். திறந்த உடனே எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா ரொம்ப அது அந்த விஷயத்த பார்த்த உடனே இப்ப பாருங்கம்மா, அத எல்லாருமே அத பாத்துருக்கோம். அத சேட்ல தெரிஞ்சுக்கிற எல்லாரும் வரைக்கும் பாத்துருக்கீங்க. நமக்கு இந்த மாதிரி சரியா வராது. அத தெரிஞ்சுக்கிற வரைக்கும் யார சொன்னாங்க அமுதாமா. ஆனா நல்ல வேளை பெண்பால்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்மளாம் சேஃப். எனக்கு ஒரு மாதிரியா தெரியும், அப்புறமா நான் பேசிக்கிறேன். நான் கூட ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டேன் சார் யாருன்ட்டு. எனக்கும் தெரிஞ்சு போச்சு. இத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கேப்பா. ஒவ்வொருத்தங்க ஞாபகம். அங்க பக்கத்துல சார் எதை சொல்றாரு அமுதா மேடம்? ஆமா, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நினைப்புல இருக்காங்க. அவங்க 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 கண்டுபிடிச்சிட்டாங்க. நினைப்ப மேடம் தெரியாதீங்க மேடம் நீங்க. எதனா ஒரு விடுகதை போடுங்க மேடம். விடுகதை போட்டுருக்காங்க. விடுகதை இப்ப போட்டது போட்டுறேன். விடுகதை இப்ப போட்டதே விடுகதைதான். அதுவும் கரெக்ட் தான். இப்ப போட்டதே விடுகதைதான். சார் பிரபலமானவர்களோட நண்பர் சார். பிரபலமானவர்களின் நண்பர். க்ளூ வேற கொடுக்குறாங்க. அப்புறம் ஏழு ஆரம்பிதா பீல ஆரம்பிதாலாம் கேட்பீங்க, கிடையாது. அவ்வளவுதான். மேடம் இல்ல முதல் விடுப்பா. எழுத்து கடைசி எழுத்து சொல்லுங்க மேடம். முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லுங்க. நடுவில் நான் ஆமா. போடுறேன். அப்புறம் நிறைய எடுத்து முதல் எழுத்து சொல்றீங்களா? கடைசி எழுத்துமா? வேணாம் மாட்டி விட்டுறாதீங்க வேணாம் என்ன. வேணாம் 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 வேணாம். இதுக்கு மேல வேணாம். அடுத்ததுக்கு போங்க. விடுகதை போட்டுடலாம். சார் எடிட்டிங்ல கொண்டு வந்துருவாங்களா? இல்ல இல்ல வேண்டாம் 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 விட்டுருங்க. வேண்டாம் மேடம், வேண்டாம் வேண்டாம். நெக்ஸ்ட் படிக்கிறேன் நானு. சிறுமையும் செல்லா அடுத்த துணியும் போயிடலாம். வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை. சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை. தன் அளவு சிறியதாக தேய்த்தலும் என்னமோ தலைவரின் நீங்காத வெறுப்பும் வறுமையும் இல்லாதிருக்குமானால் அத்தகைய படை வெற்றி பெறும். மு. வரதராசனார். எண்ணிக்கையில் சிறுமை, அரசின் மீது மனத்தை விட்டு விலகாத வெறுப்பு, வறுமை இவை எல்லாம் இல்லை என்றால் அந்த படை வெற்றி பெறும். இதுல முக்கியமானது ஒரு படைத்தலைவனுக்கு அல்லது நாட்டுக்கு சொல்லப்பட்டது. அவனுக்கு வறுமைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அவனால ஜெயிக்க முடியாது. வீடு எப்படி இருக்குமோங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்க கூடாதுங்கிறதான் அந்த வறுமை சொல்றாரு. இன்னொன்னு எடுத்துக்கலாமா சார்? ரஷ்யாவையும் உக்ரைனையும் எடுத்துக்கலாமா? ஏன்னா ரஷ்யா வந்து நிறைய இத முழுசா பார்ப்போம். தலைவரிடம் நீங்காத வெறுப்பு அவன் எப்படியோ ஒரு இதுல போய் சேர்ந்துட்டான். ஆனா அந்த கொள்கையில அவனுக்கு ஒரு பிடித்தம் கிடையாது. அப்ப அவன் எப்படி முழு மனசோட சண்டை போடுவான். இப்ப முழு மனசோட சண்டை போடணுங்கிற விஷயங்கள் இந்த ரெண்டும். சிறுமைங்கிறது பொதுவா சொன்னது, சின்ன படையா இருந்தா அது. இதுல முக்கியமானது ரெண்டு இது இருக்க கூடாது. அவனுக்கிட்ட வறுமை இருக்கக்கூடாதுங்கிறார். முக்கியமான விஷயம். அவனை ஒழுங்கா பார்த்துக்கணுங்கிறதுதான் அது. அந்த அவனை கவனிச்சுக்கிட்டதான் வீட்டை. அன்னைக்கு நான் மோடி எழுத்துக்களை பத்தி பேசினேன். அவர் போற போது இந்த சரபோசி இதுக்கு போறாரு. 9 மாதம் காசிக்கு போறாரு. தஞ்சாவூரை ஆண்டவர் 1826ல. அப்ப படைப்பிரிவுல இருக்கவங்களுக்கு 3 விஷயம் சொல்லிட்டு போற. அத கூட போறவங்களுக்கு அவன் மேல அவனை சேர்ந்தவர்கள் மீது வழக்கு வந்தா நாங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் விசாரிக்கணும். அப்ப கூட வர்றவன் அவ்வளவு லாயலா இருப்பான். இன்னொன்னு, அவன் குடும்பம் எப்படி இருக்கு அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு ஒரு குரூப்பை நியமிக்கிறாரு. அப்ப ஒரு 9 மாதம் போறவரே கூட வர்றவனுடைய குடும்பம் அந்த செல்வத்தோட இருக்கணும், அவன் சம்பளத்தை அங்கே கொடுக்கணும்னு எழுதுறாரு. அப்ப 3 விஷயம் எழுதுறாரு. அவ்வளவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த தன்னோட இருக்கவனுடைய வறுமை இது இந்த நிறுவனங்கள் இருக்கவனுக்கும் பொருந்துதான்.
வறுமை, அவனுக்கு அவனுடைய குடும்பத்துக்கு பார்த்துக்கிட்டாதான் அவன் எனக்கு லாயலா இருப்பாங்கிறது தான் ரொம்ப முக்கியமா சொல்றாரு. செல்லா துணியும் ரொம்ப அவன் பல நேரங்கள்ல ஒரு கொள்கை பிடிக்கல, ஒரு மதம், என்னுடைய மதம் வேற, நான் ஒரு இடத்துல சண்டை போடுறேன், அப்ப எனக்கு அறகுற ஒரு விசுவாசம், அந்த விசுவாசம்னு சொல்றாங்க இல்ல, இந்த அறகுற விசுவாசம் இருக்கிற படை கட்டாயமா ஜெயிக்காது அப்படிங்கறதான் சொல்றாங்க. ஜல்லிக்கட்டே பாத்தீங்கன்னா இவனுக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட அந்த காளமாட்டுக்கு சாப்பாடு கொடுத்துருவான், அதுக்கப்புறம் தான் இவன் சாப்பிடுவான். அந்த மாதிரி ஒரு தலைவன் கூட இருக்கிற ஆளை பார்த்துக்கிட்டான்னா, வறுமை இல்லாம பார்த்துக்கிட்டான்னா அவன் லாயலா சண்டை போடுவான் அப்படின்னு அர்த்தம். சரியா? செல்லா துணியும் கடைசி குரல் படிச்சிடலாமா? ரொம்ப முக்கியமான குரல், கடைசி குரல் தலைமைக்கு ரொம்ப முக்கியமான குரல். வாசிங்க. யார் படிக்கிறது? சிவகுமார் சார் படிச்சுட்டு இருந்தாரு, எங்க போனாரு? இல்ல போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சிவகுமார் சார் இல்லையா? அமுதானோட படிங்க. படியும். நிலை மக்கள் சால உடைத்தெனினும் தானை தலைமக்கள் இல்வழி இல். நிலை மக்கள் சால உடைத்தெனினும் தானை தலைமக்கள் இல்வழி இல். போர் சேவகர்கள் மிகுதியாக உள்ளதாக இருந்தாலும் தலைவர்கள் சரியாக அமையாவிட்டால் சேனை இல்லாதது ஆகும். முதல்ல பேசுறது கடைசியில சொல்றோம். முதல்ல இதான் பேசணும். தலைவன் சரியா இருந்தா மத்ததெல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்றத பேசணும். அதுதான் சொல்லியிருக்காரு. எல்லா இடங்கள்லயும் பாக்குறோம் சார், வீடுல இருந்து நாடு வரைக்கும் எல்லா இடங்கள்லயும் கட்சி, ஒரு ஒரு குழு, ஒரு அமைப்பு, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் இந்த குரல் ரொம்ப பொருத்தமான ஒரு குரலா தான் இருக்குது. எல்லாமே சிதறி போறதுக்கு பெரும் காரணம் தலைவர் தான். நம்ம படிச்ச குரல் போருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் எங்கெல்லாம் கூடி இருக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாமே பொருந்தக்கூடிய சொற்கள் தான் சொல்லி இருக்குது. அதுக்கு அங்கங்க அதை அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான், பொருத்தி பார்த்துக்க வேண்டியதுதான். ஆமா, அதனால தலைவர்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். ஏன்னா அவன் தானே டைரக்ஷன் கொடுக்குறான். ஆமா, அந்த வழி அவன் தானே எதை நோக்கி செல்லணும்னு நம்ம வழி நடத்துறவன் இல்லாட்டி நம்ம எங்க. ஆமா, தமிழ்நாட்டுல ஒரு 10 கட்சி இருக்குது, ஒரே ஒரு தலைவரு, வேற யாரும் கிடையாது, அவரே தலைவரு, வளரவும் மாட்டானுங்க. அந்த 3% ஓட்டை உடைக்கிறத தாண்டி வேற வழியே கிடையாது. வேற யாரையும் ஆளாக்கவும் மாட்டாங்க, யார் மேல நம்பிக்கையும் கிடையாது. இவங்களுக்கு 3% ஓட்டு உடைக்கணும், வேற இருந்து காசு வாங்கணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி நிறைய கட்சி இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும். அப்படி யோசிச்சீங்கன்னா யார் யாருன்னு தெரியும். நிலையான மக்கள் யாரும் கிடையாது, இவங்க மட்டும்தான் இருப்பாங்க, யாரையும் வளர்க்கவும் மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் ப்ராப்ளம். செல்வா எதனா பேசுறீங்களா? என்ன சொல்றீங்க? ஆமா, செல்வான்னா உங்க பேர் தானே? இங்க எதனா இமெயில் பார்த்துனே இருந்தேன். அவர் பேரே கோளாறுங்க. செல்லுன்னா போன அர்த்தம், வான்னா வான்னு அர்த்தம், செல்வான்னு பேர் வச்சுக்கிறாரு. சார் அப்படியே தமிழ் உள்ள பூந்து உள்ள போயிட்டாரு, அணுவா உள்ள போயிட்டாரு. அவரு ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சிருவாரு போல இருக்கு. எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நீங்க சொல்லுகிறீங்க சார். இப்ப சொல்லுவாங்களே அப்பப்போ, ஆமா இல்லன்னுவாங்க, ஆமாவா இல்லையா ஏதாவது ஒண்ணு சொல்லு. அவர் ஏதோ பேசுறதுக்கு வந்தாரு, நீங்க செல்லுன்னு சொல்லிட்டீங்க, வானம் சொல்லிட்டீங்க, கொஞ்சம் வாங்க செல்வா. சூப்பர் சார், நல்லா இருந்தது. இல்ல நிறைய விஷயம் நீங்க சொன்னதுதான். இப்போ ஏதாவது கொஞ்சம் பாதியாவது கேட்கலாம் தான் உள்ள வந்தேன் நான். என்ன அதிசயமா மண்டேல போட்டிருக்கீங்க? யூஸ்வலி ஃப்ரைடே சாட்டர்டே அந்த மாதிரி. சாட்டர்டே தான் பிக்ஸ் பண்ணோம். சாட்டர்டே பாய் சான்ஸ் கேட்டதுனால சரி ஓகே, அது இந்த வாரம் விடக்கூடாது, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுக்காக மண்டே நீங்க தொடங்கும் போதே தொடங்கிடுவோம் அப்படின்னு தொட்டோம். யூஸ்வலி சாட்டர்டேல இருக்கும், நான் எழுந்து உட்காந்துப்பேன். மாறுச்சு. பெருமை சொல்ற போது தலைவனுடைய பெருமை முக்கியங்கிறது.
பேசுங்க. சால உடைத்தேனும், சாலனா அறிவு. பேசுங்க நீங்க சார். மைக் ஆன் பண்ணாதான் கேட்கும் எங்களுக்கு எல்லாம். ரத்னோடியால் அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம். இல்ல என்னண்டா இது நீங்கள் பல உதாரணங்கள் அதுகள் எல்லாம் இந்த 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 அதிகாரத்துல பல விஷயங்களை நீங்க எடுத்து காட்டியிருந்தீங்கள். பழைய எங்களுடைய சரித்திரங்கள், எங்களுடைய தமிழருடைய போர் வரலாறு அல்லது எல்லாத்தோட ஒப்படைக்க இவற்றில் பல விஷயங்கள் எனக்கு படமாக ஓடிக்கொண்டு வந்தேன். ஏனென்றா இதுல பல விஷயங்கள் நாங்கள் எங்களுடைய லைவா பார்த்து கொண்டிருந்த விஷயங்கள், இந்த படையை பற்றி எல்லாம் அருமையாக விஷயங்கள் எனக்கு அது உயிர்ப்பாக நடந்த விஷயங்களை அது அப்படியே சொல்றது மாதிரி இருந்தது. அது எனக்கு ஒரு இதா இருந்த பல விஷயங்களை இதுல நான் கதைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. எனக்கு கதைக்கிறது பொருத்தமா இருக்கும் என்று நான் நினைக்கல. ஆனா பல விஷயங்கள் இது நாங்கள் கண்கூடாக இந்த படைகளை பற்றியும் யுத்தம் நடைபெறுற முறைகளை பற்றியும் யுத்தம் நடந்த விதங்களை பற்றியும் அந்த தலைவர் தொடர்பில் மக்கள் அந்த போராளிகள் வைத்திருக்க வேண்டிய அந்த விசுவாசம் நம்பிக்கை பற்றியும் தொடர்பானதும், மற்றது எலிப்படைகளை எப்படி பாம்பு சீறினாலே ஓடுறது அந்த அப்படியான இதுகளெல்லாம் எனக்கு பல விஷயங்கள் பல சம்பவங்கள் இங்கே நடந்த உண்மையான போராட்டங்களுக்குள்ளால நாங்கள் பயணித்தோம். அந்த பல சரித்திர அந்த 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 எங்களுடைய புறநானூற்று போர் வரலாறுகள், அதுல புறநானூறு பல போர் வரலாறுகளையும் வீரத்தாய்களையும் வீரர்களையும் வீர மறவர்களையும் எல்லாம் எடுத்து சொன்னதை நாங்கள் இங்கே கண்ணால பார்த்தோம். அது எங்களுடைய தமிழற்ற சரித்திரத்திலே அது எங்களுக்கு நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. பல விஷயங்கள், இந்த படைகளை இயக்குற விதங்கள், படை எப்படி இருக்க வேணும், படையின் பலம் எப்படி இருக்க வேணும், எதிரியை எப்படி கணிக்க வேணும், அதில் எல்லாம் அருமையாக கணக்கு போட்டு கால்குலேட் பண்ணி பல விஷயங்கள் நடந்துருன்னு அதைத்தான் என்னுடைய மனத்திலே திரையிலே ஓடிக்கொண்டு போச்சுது பல விஷயங்களை. ரொம்ப நல்ல விளக்கமாக வினதித்தான் ஐயா வந்தால் இனிமேல் அவர் விளக்கமா சொல்லுவார். இனிமேல் அவருக்கு ஏற்றா போல அமுதாமா இருக்கிறா அப்பானுடைய மாறி மாறி அந்த பல கதைகளையும் சொல்லிக்க நல்லா இருந்து அதுக்கு மெருகூட்டினது இன்றைக்கு ராமநாதன் ஐயான்ற பல விஷயங்கள் மெருகூட்டிச்சது. நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி நன்றி. திருக்குறளை சார், திருக்குறளை தொட்டாலும் கை மணக்கம், படித்தால் கண் மணக்கம், கேட்டால் செவி மணக்கம், சொன்னால் வாய் மணக்கம், எண்ணினால் இதயம் மணக்கம். வினைத்துத்தான் ஐயா வாய் வழியா அர்த்தம் கேட்கிறப்போ ரொம்ப இனிமையா இருக்கு சார். அதான் சார் திருக்குறளுக்கு அவருக்கு வாயால கேட்கிறப்பதான் இனிமை அதிகமாகுது. அது சொல்லி பார்க்கும்போது மனசு உரிப்படுது. அதுக்காக தான் நான் திருக்குறள் மீட்டிங் வரேன் சார். சந்தோஷம், மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சிவகுமார் சொன்னதோட அடியொற்றி 1330 குறளும் 1000 பகர்ந்ததற்பின் போயொருத்தர் வாய் கேட்க நூலுள்ளதோ மண்ணு தமிழ் புலவர் ராய் கேட்க வீட்டிருக்கலாம் அண்ணா வெண்பா. அது சூப்பர் சூப்பர். இதுக்கப்புறம் போய் கேட்கறது ஒண்ணும் இல்ல, மண்ணு தமிழ் புலவராய் கேட்க வீட்டிருக்கலாம், உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் திருக்குறளே அப்படின்னு ஒண்ணு. கடைசி 3 திருக்குறளை சேர்த்து சொல்றாரு. இவை 3 பாட்டாலும் முறையே படை தகைமையின்மையானும், படைக்கு தகைமையின்மையானும், அரசன் கொடை தாழ்வுகளாலும், அரசன் கொடை தாழ்வுகளாலும், தலைவரின்மையானும் தாழ்வு கூறப்பட்டது. அந்த படையினுடைய மாட்சிக்கு தாழ்வு கூறப்பட்டது தலைவன். சிவகணி எதனா பேசுறீங்களா? வாங்க, ஸ்டார்டிங்ல இருந்து மேடம் இருக்காங்க. சிவகணி அறுசுவை படிக்கிறீங்களா? அரிசீர் 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 இருக்கிறீங்களா? கேட்டிருக்கேங்க சார். வாங்க. அதுக்குள்ள ஒரு சின்ன படம் இங்க திறந்து. ஓ, அங்க படை இருக்கா? பெரிய படையோட நீங்க இருக்கீங்களா? நீங்க அப்ப நீங்க அந்த படையை கவனிங்க. அப்புறம் எதுவும் உருப்படியா செய்ய முடியாது. நீங்க அந்த படையாச்சும் உருப்படியா கவனிங்க. ஒண்ணும் இல்லைங்க சார், இன்னைக்கு செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொருத்தருடைய கலந்துரையாடலும் அந்த ஒவ்வொரு குறளுக்கும் சொன்ன விதம் ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னைக்கு இந்த அதிகாரம் பத்தி ரொம்ப டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி சார். அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சார். மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. நாராயணன் சார் முடிச்சா வேலை இருக்கீங்க? வேலையில இருக்கீங்களா?
ஓகே, ஐ திங்க் அஃபிஷியலா முடிச்சிடலாமா மீட்டிங்க? மகிழ்ச்சி. வேற வேற ஏதாச்சும் கருத்து சொல்றீங்களா? சிவகுமார் சார் ஏதாவது சொல்றீங்களா? ஆக்சுவலி திருக்குறளை பத்தி இப்ப ரீசெண்டா கிருபானந்த ஆ, வாரியாரோட ஸ்பீச் நிறைய கேட்க ஆரம்பிச்சிருக்கேன் சார். அதுல ஆ, வந்து ஆ. கிருபானந்தவரோட தம்பி மகன் வந்து அவருக்கு இப்போ 80 சம்திங் ஏஜ் இருக்கு. ஓ, அவர் வந்து அவரை பத்தி ஒரு துணுக்கு சொன்னார். ம், ரொம்ப சின்ன வயசுலயே வந்து எல்லாருக்கும் தெரியும் கிருபானந்த வாரியர் ஒரு பெரிய ஒரு ஜீனியஸ் இல்லையா? அதாவது இப்போ ராமு சார் எப்படி நம்ம பார்க்குறோம் வியந்து எப்படி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வச்சிருக்காருன்னு. ராமு சார் மாதிரி ஒரு 100 ராமு சார் அவரு. அப்ப பாருங்க அப்ப அவர்கிட்ட எவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்குன்ட்டு. ஏன்னா அவர் சின்ன வயசுல இருந்தே அவர் படிச்சிருக்காரு. எப்படி வந்து கிருபானந்த வாரியார் வந்துட்டு இவ்வளோ இதுவா ஆனாருன்னு அவரே வந்து சொல்லுனதா அதான் அவர் பையன் மாதிரி தானே இவரு. நான் தம்பி பையன் அவர்கிட்ட சொன்னதா சொல்லியிருக்காரு. ரொம்ப சின்ன வயசுலயே வந்து அவர் வந்து திருக்குறளை வந்துட்டு கம்ப்ளீட்டா படிச்சு புரிஞ்சுக்கிட்டாராம். அவர் என்ன சொல்லுவாராம் எல்லார்கிட்டயுமே, நீ ஒரு சிறப்பான அறிஞனாவும் ஞானியாவும் ஆகணும்னா முதல்ல திருக்குறளை படி, அதுதான் அடிப்படைன்னு வரான். திருக்குறளை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ எது வந்தாலுமே உனக்கு ஒரு விஷயமே இல்லை அப்படின்றாரு. அப்புறம் திருக்குறள் அவருடைய சொற்பொழிவுல கேட்குறேன், இந்த நாலடியார் அது இது அதுக்கப்புறம் வந்து இலக்கியங்கள் இருக்கு இல்லையா? அந்த இலக்கியங்கள்ல எந்தெந்த இலக்கியங்கள்ல எத்தனை முறை திருக்குறளை வந்து மேற்கோளிட்டு இருக்காங்கன்றத நம்பர் வைஸா சொல்றாரு. ஓ, அவ்வளோ எல்லாம் மெட்ரிக்ஸ் அவர்கிட்ட, பேச்செல்லாம் மெட்ரிக்ஸ். அவர்கிட்ட எதுவுமே எதிர்க்க கிடையாது, கம்ப்யூட்டர் இல்லை, எதுவுமே இல்லை. அவர் வந்து ஓப்பன் டாக் தான் பண்ணுவார். மெட்ரிக்ஸ் அது காரணம் வந்து திருக்குறள் தான்றாரு. திருக்குறள் அவ்வளோ ஒரு அரிச்சுவடி மாதிரி பேர் என்ன ஞானத்துக்கும் சரி. பேர் என்ன சரி சார்? அவர் பேர் என்ன? அருள்முருகனா? அவரு அவங்க தம்பி பையன் பேரு இருக்கு சார். நான் பார்த்து சொல்றேன். நான் ஷார்ட்ஸ் நான் பார்த்து உங்களுக்கு அனுப்புறேன். அருள்முருகன். அருள்முருகன். அருள்முருகன் அவர் பேரு. ஓகே, பேர் எனக்கு தெரியல. அவரு 83 84 சார் அவர் ஏஜ். எங்க அது ஒரு மாப்பிள்ளை சார். திருக்குறளை பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சேன் சார். அவர் எங்க ஃபேமிலியோட மாப்பிள்ளை. மகிழ்ச்சி. அபிஷியலா முடிச்சுட்டா நான் ஒன்று ரெண்டு சொல்லணும். அபிஷியலா அபிஷியலா முடிச்சது. மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.